வணக்கம், வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோவில் மென்சுரேஷன் 2D அதாவது அளவியல்ல ஆல்ரெடி சதுரம், செவ்வகம், முக்கோணம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வட்டம் சர்க்கிளை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஷின் கேட்கலாம், அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஷின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி சர்க்கிளுக்கான ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கான ஃபார்முலாஸ் என்னன்னு பார்த்துட்டு சம்ஸ் பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வட்டம் அப்படின்னும்போது இதில் ஒரு சில விஷயம் இருக்குங்க. என்னென்னா நமக்கு இதில் பேஸாக நம்ம என்ன பார்ப்போன்னா, ஒரு வட்டம் இருக்குன்னா அந்த வட்டத்தில் இதுதான் சென்டர்னு வைங்களேன். இங்கேருந்து இதுதான் ரேடியஸா? இது மட்டும் ரேடியஸ் இல்லைங்க, ஆக்சுவலாக இது எல்லாமே ரேடியஸ் தான். இந்த அளவு அந்த வட்டத்தில் எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? அப்போ ரேடியஸ் அப்படின்றது இந்த அளவு மட்டும் இல்லை, எல்லா சைட்லேருந்து பார்த்தாலும் இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான். ஓகேங்களா? ஸோ அது தெரியும் நமக்கு. அதே போல் டயாமீட்டர் அப்படின்னா என்ன சார்? ஆரம் அப்படின்றது தெரியும். டயாமீட்டர்னா என்ன? விட்டம்னு சொல்லுவாங்கள்ல. விட்டம் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க. சப்போஸ் இங்கேருந்து இது வரைக்கும் அளவு பார்க்குறேன் சார், இது ஃபுல்லாக பார்க்குறேன் அப்படின்னா இதுதான் டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் வேணும்னா 2 ஆரம் சேர்ந்தது தான் டயாமீட்டர், விட்டம். ஸோ நல்லா புரிஞ்சுங்க, 2 ஆரம் சேர்ந்தது தான் விட்டம். அப்போ டயாமீட்டர் அப்படின்றது ஆரத்தை 2ஆல் பெருக்குனா வர்றது. ஓகேவா? இந்த ஒரு கண்டிஷன் நமக்கு தெரியணும். அதே போல் இந்த விட்டத்துக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னன்னா, இந்த விட்டம்ன்றது கண்டிப்பாக சென்டர் வழியாக போகிற ஒரு வட்டத்தில் 2 புள்ளி வைக்கிறோம்பா. பாருங்க, ஒரு வட்டத்தில் இப்படி 2 புள்ளி வைக்கிறேன்னு வைங்களேன். சரியா? ஒரு வட்ட பகுதியில் ஏதேனும் 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு. ஆனால் அந்த ஏதேனும் 2 புள்ளி கண்டிப்பாக சென்டர் வழியாக போனாதான் அது பேர் விட்டம். சரியா? சார் அது இந்த சைட் தான் போனோம் இல்லைப்பா, இதுதான் சென்டர்னு வையேன், இப்படி போனாலும் அது பேர் விட்டம் தான். இந்த சைட்லேருந்து இப்படி போனாலும் அது விட்டம் தான். ஆனால் அது சென்டர் வழியாக தான் போகணும். சென்டர் வழியாக போகிற ஏதேனும் 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் விட்டம். சப்போஸ் அது சென்டர் வழியாக போகல சார், ஏதாவது 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு என்னவாக இருக்கும்? சென்டர் வழியாக போகாமல் ஏதேனும் 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவுக்கு தான் அதாவது கார்டு அப்படின்னு பேர். சரியா? ஏதேனும் 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு ஒரு வட்டத்தில் சென்டர் வழியாக போனால் அது பேர் விட்டம். சென்டர் வழியாக போகாமல் ஏதேனும் 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவை கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணி வச்சிங்க. ஒரு வட்டத்தில் மிகப்பெரிய எது அப்படின்னு கேட்பாங்க, அது விட்டம். ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய விட்டம். சரியா? ஸோ ஞாபகம் வச்சுங்க, the longest chord in the circle is diameter. ஓகேவா? இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு, நான் என்ன சொன்னேன்? ஏதேனும் 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு. ஸோ இந்த அளவுலாம் பாருங்க, இந்த அளவில் எதுங்க இருக்கிறதுலே பெருசாக இருக்கும்? இப்படி சென்டர் வழியாக போகிற அந்த கோடு இருக்குது பார்த்தியா, அதுதான் இருக்கிறதுலே பெருசாக இருக்கும். அப்போ அதுதானே டயாமீட்டர். அப்போ ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய விட்டம். ஓகேங்களா? இது இல்லாமல் இந்த செக்டார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். செக்டார் தான் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வர ஒரு பீஸு, இது ஒரு கேக்குன்னு எடுத்தா இதில் வர இந்த ஒரு பீஸை தான் செக்டார்னு சொல்லுவாங்க, வட்டகோண பகுதின்னு. இதை பேஸ் பண்ணி ஃபார்முலாஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். சரியா? இதில் வட்டத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? பையார் ஸ்கொயரு. சுற்றளவுக்கு 2πr. இதே செமி சர்க்கிள் அரை வட்டம்னு கொடுத்தா அதுக்கு பரப்பளவு πr ஸ்கொயர் பை 2. சுற்றளவுக்கான ஃபார்முலா π + 2 × rன்னு சொல்லலாம், இல்லைனா 36/7 × r. இதை சொன்னாலும் ஆன்சர் வரும். ஓகேவா? அதே போல் குவாட்ரண்ட் கால்வட்டம். ஸோ கால்வட்டம் அப்படின்னும் போது πr ஸ்கொயர் பை 4 அப்படின்றது கால்வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா. அதுக்கான சுற்றளவுக்கான ஃபார்முலா இங்கே அரைவட்டத்தின் சுற்றளவு இருக்குல்லங்க, அதில் இந்த பைக்கு மட்டும் பை 2ன்னு போட்டிங்கன்னா அதுதான் கால்வட்டத்தின் சுற்றளவு. அதை தாண்டி
இன்னொரு ஃபார்முலாவா 25/7 × 6ன்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? லாஸ்ட்டாக வட்டகோண பகுதினா என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வட்டகோண பகுதி அப்படின்றது அதில் இருக்கிற ஒரு பீஸு, ஒரு வட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன பீஸு. ஓகேவா? இந்த பீஸில் இதுவும் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நம்ம ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ்ன்றது இங்கேருந்து ஆரம்பித்து இதுக்கு நேராக இருக்கிறது தான் ரேடியஸ் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை, இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான். சரியா? எல்லாமே ஆரம் தான். அப்படி இருக்கும்போது இதுவும் ரேடியஸ்ஸு, இதுவும் ரேடியஸ்ஸு. ஆனால் கீழே இருக்குல்ல, இப்போ இந்த பீஸ் எடுக்கிறேன்னா இந்த இடம் இருக்குல்லங்க, இது பேர் தான் லென்த்துங்க. அதாவது லென்த் ஆஃப் தி ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. சரியா? லென்த் ஆஃப் தி ஆர்க், வட்ட வில், இல்லைனா வில்லின் நீளம். சரியா? வில்லின் நீளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கரெக்டான வார்த்தை இதுதான், வில்லின் நீளம், லென்த் ஆஃப் தி ஆர்க். ஓகேவா? அந்த செக்டாரை வச்சு என்னென்ன ஃபார்முலா இருக்குது. ஸோ பாருங்கள், ஏரியா பரப்பளவுக்கான ஃபார்முலா θ/360 × πr². இது ஒரு ஃபார்முலா. அதே ஏரியா பரப்பளவுக்கு இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபார்முலாவில் யாரை எங்கே யூஸ் பண்ணோம்? கொஷினில் வில்லின் நீளம், அதாவது லென்த் ஆஃப் தி ஆர்க் கொடுத்துருந்தா ரெண்டாவது ஃபார்முலா. லென்த் ஆஃப் தி ஆர்க் கொடுக்காம வட்டகோண பகுதியின் பரப்பளவு என்னன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. சரியா? இது இல்லாமல் அந்த லென்த் ஆஃப் தி ஆர்க்கு சப்போஸ் எல்லே தரல சார், எல்லு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா அதுக்கு தேர்டு ஃபார்முலா. நாலாவதாக கொடுத்துருக்குது சுற்றளவுக்கான ஃபார்முலா. சின்றது சர்க்கம்ஃபரன்ஸ்பா. சரியா? இந்த இடத்துல ஏன் நான் சீன் போடுறேன்னா நல்லா புரிஞ்சுங்க. எந்தெந்த ஷேப்பில் இப்போ இதுக்கான சுற்றளவு என்னன்னு சொல்லுவோம். நம்ம ஒரு சதுரம் கொடுக்குறாங்கன்னா சதுரத்தின் சுற்றளவை இங்கிலீஷில் பெரிமீட்டர்னு சொல்லுவோமா? சரியா? ஆனால் ஒரு வட்டம் கொடுக்குறாங்கன்னா வட்டத்தின் சுற்றளவை பெரிமீட்டர்னு சொல்ல மாட்டாங்க, சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தமிழில் சுற்றளவு தான். ஏன் சார் இதுக்கு வேறு பேர் அதுக்கு வேறு பேர்னா, எந்தெந்த சைடுக்கெலாம், அதாவது எந்தெந்த ஷேப்புக்கெலாம் சைடை பேஸ் பண்ணி வருதோ அந்த ஷேப்புக்கு சுற்றளவுக்கு பெரிமீட்டர்னு பேர். எந்தெந்த ஷேப்புலாம் ரேடியஸை பேஸ் பண்ணி வருதோ அந்தந்த ஷேப்புக்கு சுற்றளவுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ்னு பேர். இது இங்கிலீஷில் மட்டும்தான் மாறும், தமிழில் சுற்றளவுன்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இங்கே சீன் தராங்க. இதுக்கு முன்னே பீன் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே ஏன் சீன் தராங்கன்னா இது ரேடியஸை பேஸ் பண்ணி வருது. அப்போ இங்கே இதை பெரிமீட்டர்னு சொல்ல மாட்டாங்க, சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பின்னாடி சம்மில் இதெல்லாம் 1 by 1 பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இப்போ சம் பார்ப்போம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இஃப் த காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் ஏ சர்க்குலர் பாத் அட் த ரேட் ஆஃப் ₹5 per meter இஸ் ₹1100, தென் த ரேடியஸ் ஆஃப் த பார்க் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வட்ட வடிவ பூங்காவிற்கு வேலி போட ஒரு மீட்டருக்கு ₹5 வீதம் 1100க்கு ஆகும் எனில் பூங்காவின் ஆரம் என்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகேம்மா. என்கிட்ட நான் வேலி போகிறதுக்கு மொத்தமாக ₹1100 செலவு பண்ணுறேன். அந்த ₹1100ன்றது ஒரு மீட்டருக்கு ₹5. அப்போ ₹1100 எத்தனை மீட்டர்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அப்போ ₹1100 5ஆல் அடிச்சனா 2 முறை 10, அகைன் 2 முறை 10, ஒரு 0வா? அப்போ 220 மீட்டருக்கு நான் வேலி போடும்போது தான் ஒரு மீட்டருக்கு ₹5ன்னு ₹1100 செலவு பண்ணியிருக்கேன். ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி சர்க்கிள் இருக்குன்னா இதுக்கு நான் வேலி போடுறேன்னா எங்கேம்மா போடுவேன்? வேலின்றது என்னுடைய இடத்தை சுற்றி தான் போடுவேன். கரெக்டா? அப்போ அது பேர் சுற்றளவு. சுற்றளவுன்னும் போது ஒரு மீட்டருக்கு ₹5ன்னு செலவு பண்ணுறேன். அப்போ ₹1100க்கு 220 மீட்டருக்கு வேலி போட்டிருக்கேன். சரியா? 220 மீட்டருக்கு வேலி போட்டால் தான் ஒரு மீட்டருக்கு ₹5னா ₹1100 செலவாகுதுன்னு அர்த்தம். இது புரியுது இல்லை? அப்போது நான் வேலி போட்ட மொத்த அளவு 220 மீட்டரு. அப்போ அதுக்கான சுற்றளவு 220 மீட்டர். சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? 2πr. ஸோ கொஷினில் வேலி போட, ஃபென்சிங் அப்படின்ற வார்த்தை வந்தாலே சுற்றளவுன்னு ஞாபகம் வச்சுங்க. சுற்றளவு தான் 220 மீட்டர். அப்போ 2 × 22/7 r தெரியாது, ஈக்குவல் டு 220. பைக்கான வேல்யூ 22/7. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நான் நினச்சிக்கிறேன். சரியா? ஸோ 22ஆம் வாய்ப்பால் இது ஒரு முறைமா,
இது 10 முறை, ரெண்டாவது வாய்ப்பாடில் இது ஒரு முறை, இது 5 முறையா. ஆர் ஈக்குவல் டு இந்த 7 அந்த சைடு போச்சுன்னா 7 5 35 இல்லைங்க. ஸோ 35 மீட்டர் அப்படின்றது தான் ரேடியஸ், ஆரம். கொஷினில் பூங்காவோட ஆரம் என்னன்னு தான் கேட்குறாங்க. பூங்காவின் ஆரம் 35 மீட்டர், ஆப்ஷன் ஏ. சரியா? அப்போ இந்த கொஷினில் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, வேலி போட, ஃபென்சிங் அப்படின்ற வார்த்தை வந்தாலே அது சுற்றளவு. 1100 ரூபாய் செலவு பண்ணி ஒரு மீட்டருக்கு 5 ரூபான்னு செலவு பண்ணுறாங்க. மொத்தமாக 1200 ரூபாய் செலவாகுதுன்னா 220 மீட்டருக்கு வேலி போட்டிருக்காங்க. சரியா? அந்த 220 மீட்டர் தான் என்னுடைய வயலோட சுற்றளவு. சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. அதில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆரோட வேல்யூ 35 மீட்டர்னு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், if the radius of a circle is increased by 20%, then how much will its area be increased? ஒரு வட்டத்தின் ஆரம் 20% அதிகரிக்குமானால் அப்போது அந்த வட்டத்தின் பரப்பளவு எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் பை 100ன்னு. இதில் அதிகரிக்குது அப்படின்றனால ப்ளஸ்ஸுப்பா, இன்க்ரீஸுன்னு சொல்கிறனால ப்ளஸ்ஸு, வட்டம்ன்றனால ஒரே ஒரு அளவு தான் கிடைக்கும். சரியா? இதே செவ்வகம்னு சொல்லியிருந்தா நீளம்னு ஒன்று, அகலம்னு ஒன்று பார்த்தோம். கரெக்டாக? வட்டம்னும் போது ஆரம்ன்ற ஒரே ஒரு அளவு மட்டும்தான் கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூவும் 20 தான், ஒய்யோட வேல்யூவும் 20 தான். அதிகரிக்கும் அப்படின்றனால ரெண்டுமே ப்ளஸ்ஸு. சரியா? ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டேன். 2 0க்கு 2 0 அடிச்சிட்டேன். 20 + 20 40 ப்ளஸ் 2 2 4 ஆட் பண்ணிங்கன்னா 44% அதிகரிக்கும் அப்படின்றது ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் சம். A silver wire when bent in the form of a square encloses an area of 121 square centimeter. If the same wire is bent in the form of a circle, find the radius of a circle அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு வெள்ளி கம்பியை எடுத்துக்கிறேமா, அதை வளைச்சி ஒரு சதுரமாக மாற்றுறேன். ஞாபகம் வச்சுங்க, எங்கிட்ட ஒரு வெள்ளி கம்பி, அதாவது நீட்டாக இப்படி இருக்குப்பா. சரியா? நீட்டாக இருக்குது. இதை நான் மாற்றி என்ன செய்கிறேன், இந்த மாதிரி ஒரு சதுரமாக மாற்றுறேன். அப்படி மாற்றும் போது அந்த சதுரத்தின் பரப்பளவு 121 சதுர சென்டிமீட்டர். அப்போ ஞாபகம் வச்சுங்க, சதுரத்தின் பரப்பளவு 121 சதுர சென்டிமீட்டர். அப்படின்னா சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, அதாவது ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் தானே, அதுதான் 121. அப்போ ஏ வந்து 11. 121க்கு ரூட் எடுத்தால் 11 தானம்மா. அதாவது இந்த ஒரு சைடு அளவு 11. சதுரம் அப்படின்னும் போது 4 சைடும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ 4 சைடுமே 11 தான் இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு வெள்ளி கம்பி இந்த மாதிரி நீளமாக இருந்துச்சு. அந்த நீளமாக இருந்த கம்பியை தான் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயராக மாற்றியிருக்கேன். அப்படி ஸ்கொயராக மாற்றும் போது அந்த கம்பியோட சுற்றளவு என்னவா இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. ஸோ இதுக்கான சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா, 4a தானே. அப்போ 4 × 11ன்னு எடுத்தால் மொத்தமாக இந்த கம்பியோட அளவு என்னமா இருக்கும், 44ன்னு இருக்குமா. எனக்கு இந்த கம்பியோட மொத்த அளவு தெரியணும்பா. அதுக்கு என்னம்மா செய்வீங்க, இந்த அளவு இந்த அளவு இந்த அளவு இந்த அளவு ஆட் பண்ணால் எனக்கு நீட்டாக இருந்த அந்த கம்பியோட மொத்த அளவு என்னன்னு சொல்லிடலாமா. ஸோ 44 சென்டிமீட்டர் அந்த கம்பியோட அளவு, அதுதான் அந்த சதுரத்தின் சுற்றளவு. ஓகேவா? இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இந்த சதுரத்தை அதே கம்பியை வளைத்து ஒரு வட்டமாக மாற்றுறேன். ஸோ எங்கிட்ட இப்போயும் இந்த மாதிரி ஒரு 44 சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற மாதிரி ஒரு கம்பி இருக்குது. இதை இப்போ நான் வட்டமாக மாற்றுறேன். அப்படி வட்டமாக மாற்றுறேன்னா அந்த வட்டத்தோட சுற்றளவு தான் இந்த 44. இந்த கம்பியை தான் இப்படி வளைச்சி இப்படி வட்டமாக மாற்றுறேன். அப்போ அதுக்கான சுற்றளவு என்ன, 44 தானே. ஏன்னா சதுரம் இருந்த அதே அளவு தான் இப்போது வட்டமாக மாறுது. அப்போ இதுக்கான சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா, 2πr, அதுதான் 44. அப்போ 2 × 22/7 × r தெரியாது, ஈக்குவல் டு 44.
22ஆம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது 2 முறை, 2க்கு 2 அதிர்ஷ்டம். ஆர் ஈக்குவல் டு இந்த 7 அந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளை ஆகுமா? ஸோ ஆரோட வேல்யூ 7. ஓகேவா? கொஷினில் அதான் கேட்குறாங்க. அந்த வட்டத்தின் ஆரம் என்னன்னு கேட்குறாங்க. ஆரம் 7 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ ஒரு ஷேப் அப்படியே இன்னொரு ஷேப்பாக மாறுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். The ratio of the circumference of two circle is 2:3. What is the ratio of their areas? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரு வட்டங்களின் சுற்றளவுகளின் விகிதம். ஸோ சுற்றளவு அப்படின்னும் போது 2πr. இதுதான் நம்ம ஃபார்முலா. இங்கே சுற்றளவுகளின் விகிதம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2πr1 is 2πr2. இதுக்கான ரேஷியோ தான் 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? எங்கிட்ட 2 ரேடியஸ் இருக்குன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இதில் 2πக்கு 2π அடிஸ்தா R1 is R2க்கான ஆன்சர் தான் 2:3ன்னு வரும். கொஷினில் என்ன கேட்குறாங்க? பரப்பளவுகளின் விகிதம் காண்கன்னு கேட்குறாங்க. பரப்பளவுக்கு என்னமா ஃபார்முலா? πr ஸ்கொயரா? எனக்கு இங்கே 2 ரேடியஸ் இருக்குப்பா. அப்போ πr1 ஸ்கொயர் πr2 ஸ்கொயர். இதில் நான் என்ன செய்கிறேன்னா பைக்கு பை அடிச்சிட்டேன். R1க்கான வேல்யூ எனக்கு ஆல்ரெடி 2ன்னு தெரியும், R2க்கான வேல்யூ ஆல்ரெடி 3ன்னு தெரியும். அப்போ 2 ஸ்கொயரு இஸ் 3 ஸ்கொயரா? 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இதுதான் பரப்பளவுகளின் விகிதம். சரியா? ஏரியாக்கான ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. 4:9 அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். The perimeter and the area of a semicircle of radius 14 centimeter is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினில் 14 சென்டிமீட்டர் ஆரமுள்ள அரை வட்டத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க. ஸோ ஃபஸ்ட்டு அரை வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸா? இதுக்கான ஃபார்முலா π + 2 × r. ஸோ பையோட வேல்யூ 22/7 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆரோட வேல்யூ 14. அப்போ 22 ப்ளஸ் 7 14 பை 7 இன்ட்டு 14. 22யும் 14யும் கூட்டினா 36/7 இன்ட்டு 14ன்னு வரும். இது ஓரேல் 7 2 14. ஸோ ஆன்சரு 72ன்னு வருதுமா. ஸோ 72 சென்டிமீட்டர் அப்படின்றது சுற்றளவுப்பா. கொஷினில் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? சுற்றளவு மற்றும் பரப்பளவுன்னு கேட்குறாங்க. எனக்கு சுற்றளவு 72 வருது. ஃபஸ்ட்டு 72 வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்குறீங்க. இது 2த்தில் 72 வரல. அப்போ இது 2 ஆன்சர் இல்லை. இப்போ இதை 2 செக் பண்ணுறேன்னா சுற்றளவு தானே ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. சுற்றளவு 72 வர மாதிரி இருக்கிறது ஆப்ஷன் சி தான். ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். ஆப்ஷன் டிலையும் 72 வருது. ஆனால் நம்ம கொஷின் பிரகாரம் ஃபஸ்ட்டு கேட்டது சுற்றளவு. சரியா? அவங்க 2வதாக தான் சுற்றளவு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டியும் ஆன்சர் இல்லை. ஓகேவா? இதுக்கு தான் நான் இன்னொரு ஷார்ட்கட்டும் என்ன சொன்னேன்? சுற்றளவு வேணும்னா 36/7 × ஆர்னு அப்ளை பண்ணுங்கள். ஸோ 36/7 × r 14. இது ஒரு முறை, இது 2 முறை, 72 ஆன்சர் வந்துடும். அதாவது இந்த ஸ்டெப்பு டைரெக்டாக வரும் இந்த ஃபார்மேட்டில் போட்டிங்கன்னா. சரியா? ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கங்க. இதே பரப்பளவு கேட்டால் ஃபார்முலா A = πr ஸ்கொயர் 2. ஸோ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 14 × 14/2ன்னு வரும்பா. 7ஆம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது 2 முறை. இந்த 2யும் அதிர்ஷ்டனா 22 × 14ன்னு வரும். இதை பெருக்குனா 308 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வருமா. ஸோ எனக்கு பரப்பளவு சுற்றளவு 72, பரப்பளவு 308 இப்படி இருக்கிறது தான் ஆன்சரு. ஏன்னா ஃபஸ்ட்டு கேட்டது சுற்றளவு. சுற்றளவு 72, பரப்பளவு 308ன்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட். Calculate the area of a quadrant of a circle of radius 21 centimeter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 21 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கால்வட்ட பகுதியின் பரப்பளவு காண்க. ஸோ கால்வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா A = πr ஸ்கொயர் 4. ஸோ அப்போ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 21 × 21/4. ஏன்னா இங்கே ஆர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ ஆரோட வேல்யூ 21, அதை 2 முறை எழுதிக்கிறேன். 7ஆம் வாய்ப்பாலில் இது 1 முறை, இது 3 முறையா? 2ஆம் வாய்ப்பாலில் இது 2 முறை, இது 11 முறை. ஸோ 11 × 3 × 21 வருதுமா, பை 2 வருதா? கரெக்டா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம். 33 21 6 6ன்னு வருமாப்பா. ஸோ 3 9 6ன்னு வருதுப்பா. 693 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 3 முறை 6, 9 இறக்கிறேன். சரியா? 9 இறக்கிறேன்னா 4 முறை 8, மீதி 1. இந்த 3 இறக்குறேன்னா 6 முறை 12, மீதி 1. பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தா 5 முறை 10. ஸோ 346.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் ஒன், calculate the perimeter of a quadrant of a circle of radius 21 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 21 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கால்வட்ட பகுதியின் சுற்றளவு. கால்வட்ட பகுதியின் சுற்றளவுக்கான ஃபார்முலா π/2 + 2 × r. இதில் பையோட வேல்யூ 22/7 /2 + 2 × r வந்து 21. இதை 22 பை இந்த 7 கீழே வரும்போது மல்டிப்ளை ஆகிடும்பா. 7 2 14 + 2 × 21 வந்துடுமா? இங்கே 22 + 14 2 28 பை 14 × 21. அதாவது 50/14 × 21. இதை நான் 2ஆம் வாய்ப்பால் அச்சா 7 முறை, இது 2ஆம் வாய்ப்பாலில் 25 முறை, 7ஆம் வாய்ப்பாலில் இது 1 முறை, இது 3 முறை. ஸோ 25 3 75ஆமா? அப்போ 75 சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? இதுக்கும் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். 25/7 × r அப்படின்றது தான் கால்வட்டத்தின் சுற்றளவு. அப்போ 25/7 × ஆரோட வேல்யூ 21. ஸோ 1 7 3 21, 25 3 பெருக்குனா 75 சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், the radius of a sector is 42 cm and its sector angle is 60 degree. Find its perimeter அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வட்டகோண பகுதியின் ஆரம் 42 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மைய கோணம் 60 டிகிரி எனில் அதன் சுற்றளவை காண்க. ஸோ சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? L + 2r அப்படின்றது தான் வட்டகோண பகுதியின் சுற்றளவுக்கான ஃபார்முலா. சரியா? இப்போ இதில் எனக்கு எல்லே தரலப்பா. எல்லுனா நான் வில்லின் நீளம், லென்த் ஆஃப் தி ஆர்க்குன்னு சொன்னல, அது தரல. சரியா? இப்போ ஃபஸ்ட் ஆனால் ஆர் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து எனக்கு ஆரோட வேல்யூ 42ன்னு தெரியும். சரியா? அப்ளை பண்ணிடலாம். ஆனால் எல்லு தெரியாதுல்ல. ஸோ எல்லு கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா சொன்னேன். θ/360 × 2πr அப்படின்றது தான் எல்லு கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஸோ அப்போ தீட்டா அப்படின்றது இங்கே என்னன்னா மைய கோணம் 60 டிகிரி. 360 × 2 × 22/7 × r வந்து 42. 7ஆம் வாய்ப்பாலில் இது 1 முறை, இது 6 முறை. 60ஆம் வாய்ப்பாலில் இது 1 முறை, இது 6 முறை. 6க்கு 6 அதிர்ஷ்டம். அப்போ எல்லோட வேல்யூ 2 22 44ஆப்பா. இதுதான் எல்லுக்கான ஆன்சர். சரியா? இந்த எல்லுக்கான ஆன்சரை இங்கே எல்லுக்கு பதிலாக 44ன்னு எடுத்துக்கிறேன். 2 × ஆரோட வேல்யூ 42. ஸோ 44 + 2 42 84. இதை ஆட் பண்ணிங்கன்னா 128 சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த டயாமீட்டர் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வட்டத்தின் சுற்றளவிற்கும் அதன் விட்டத்திற்கும் உள்ள விகிதம் தோராயமாக என்னவாக இருக்கும்? ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆக்சுவலாக புக்கில் இருக்கிற ஒரு ஒன்லைனர் மாதிரி எடுத்துங்களேன். புக்கில் இருக்கிற ஒரு ஒன்லைனர் ஆக்சுவலாக வந்து ஒரு 6th 7th புக்கில் கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்னன்னா, ஒரு வட்டத்தின் விட்டத்திற்கும், விட்டம்னா சென்டர் வழியாக போகிற அந்த கோடா, விட்டத்திற்கும் அதன் சுற்றளவிற்குமான ரேஷியோ
இதை பற்றி தெளிவாக வந்து அங்கே பேசியிருப்பாங்க. அதாவது இது ஆக்சுவலாக என்னன்னா, அந்த காலத்தில் அந்த மாட்டு வண்டியோட சக்கரம் இருக்குல்லங்க, அந்த சக்கரத்தை ஃபஸ்ட்டு ஆதி காலத்தில் உருவாக்கும் போது அவங்க இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன தெரியுமா, ஒரு வட்டத்தோட சுற்றளவு, ஒரு வட்டத்தின் சுற்றளவுனா என்ன, இப்போ நான் ஆக்சுவலாக இந்த இடம் ஸ்டார்ட் பண்ணுறேன், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எத்தனை வர அளவு 22 சென்டிமீட்டராக இருக்குதுன்னு வைங்களேன். சரியா, அதுக்கான இந்த அளவு இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக 7 சென்டிமீட்டர் தான் இருக்குமா. சரியா, சப்போஸ் சார் இல்லை சார், எனக்கு வட்டத்தின் சுற்றளவு இங்கே 44 இருக்குது சார், அதாவது இந்த அளவு சுற்றி என்ன 44 சென்டிமீட்டர் வருதுன்னா, இந்த சென்டர் வழியாக அளக்குறோம்லங்க, இந்த அளவு கரெக்டாக 14 சென்டிமீட்டர் இருக்குமா. ஸோ இதுக்கு நீங்கள் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதை அரிச்சு பாருங்கள், 2ஆம் வாய்ப்பால் அடித்தா 22:7 வந்துடும். சரியா, ஸோ அந்த காலத்தில் ஒரு நூலை கொண்டு இந்த மாதிரி தான் மாட்டு வண்டி சக்கரத்தெல்லாம் தயாரித்தாங்க. அந்த ஆதி காலத்துலலாம் எங்கெங்க ஸ்கேல் இருந்தது, ஸ்கேல்லாம் வந்து மோஸ்ட்லி இல்லைல்ல. ஸோ அப்போது ஒரு நூலை கொண்டோ ஒரு நாரை கொண்டோ இந்த மாதிரி தான் சக்கரத்தோட அளவை கரெக்டாக அளந்து சக்கரம் தயாரித்தாங்க. சரியா, கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாகிறோ அது சக்கரமாக இருக்காது, முட்டை சைஸில் இதை இந்த மாதிரி வருதுன்னு வைங்களேன், இது எப்படி சக்கரமாக கரெக்டாக வீல் வந்து ஸ்மூத்தாக வந்து ரன் ஆகும். சரியா, ரொட்டேட் ஆகிறது கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதனால் இதை தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. ஒரு வட்டத்தின் சுற்றளவுனா இந்த அளவு, சுற்றளவிற்கும் அதன் விட்டத்திற்குமான விகிதம் எப்போவுமே தோராயமாக 22:7 இந்த ரேஷியோவில் தான் இருக்கும். அதனால தான் பையோட வேல்யூ 22/7 சொல்கிறாங்க. இது ஒரு கதையாக அங்கே கொடுத்துருப்பாங்க. சரியா, இது நான் சொல்லப்பா, ஆதி காலத்தில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். சரியா, அதே போல் இது 66 இருக்குன்னா, அதாவது சுற்றளவு 66 இருக்குன்னா இந்த அளவு கண்டிப்பாக 21 தான் இருக்கும். சரியா, இதை அரிச்சு பார்த்தாலும் 22:7 வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் அந்த சக்கரத்தை தயாரிச்சிருப்பாங்க. சரியா, ஸோ இதை தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் ஒன், த லென்த் ஆஃப் தி ஆர்க் ஆஃப் எ செக்டார் ஹேவிங் சென்ட்ரல் ஆங்கிள் 90 டிகிரி அண்ட் ரேடியஸ் 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வட்ட மையத்தில் தாங்கும் கோணம் 90 டிகிரி, அதன் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் வட்ட வில்லின் நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வில்லின் நீளம் ஃபார்முலா θ/360 × 2πr. ஸோ 90/360 × 2 × 22/7 ஆரோட வேல்யூ 7, 7க்கு 7 அடிச்சிட்டேன், 0க்கு 0 அடிச்சிட்டேன். 9ஆம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது 4 முறை. 2ஆம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது 2 முறை. அகைன் 2ஆம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது 11 முறை. ஸோ L = 11 சென்டிமீட்டர், அதாவது வில்லின் நீளம் 11 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு, எ வீல் ஆஃப் எ சேர் கவர்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 3520 சென்டிமீட்டர் இன் 20 ரொட்டேஷன்ஸ், ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த வீல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மகிழுந்தின் சக்கரம் 20 சுற்றில், அதாவது 20 ரொட்டேஷனில் 3520 சென்டிமீட்டர் தொலைவை வந்து கடக்குது அப்படின்னா அந்த சக்கரத்தோட ரேடியஸ் ஆரம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன செய்கிறேன்னா, 20 ரொட்டேஷனுக்கு தானே 3520, ஒரு ரொட்டேஷனுக்கு என்னவாக இருக்கும், 3520 20ஆல் அடிக்கிறேன் அப்படின்னா 0க்கு 0 கேன்சல். 2ஆம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, 3ல் ஒரு 2 இருக்குமா, 15ல் 7 2 இருக்கும், 12ல் 6 2 இருக்கும். கரெக்டா, அப்போ 176 சென்டிமீட்டர் அப்படின்றது ஒரு ரொட்டேஷனில் அந்த சக்கரம் கடந்த தொலைவு. கரெக்டா, ஒரு ரொட்டேஷனில் இப்படி ஆரம்பித்து அந்த சக்கரம் இவ்வளோ தூரம் கடந்து இருக்குன்னா இது பேர் என்னங்க, சுற்றளவு தானே. ஸோ ஒரு ரொட்டேஷனுக்கு இந்த அளவு அதுக்கு லென்த்து தேவைன்னா இதுதான் வந்து ஒரு ரொட்டேஷன் இப்படி சொல்கிறாங்க. சரியா, அப்போ அந்த சுற்றளவு தான் 176 சென்டிமீட்டர்ப்பா. தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரு ரொட்டேஷனுக்கு 176 சென்டிமீட்டர் இருந்தால் தான் 20 ரொட்டேஷனில் 3520 சென்டிமீட்டர் தொலைவு அது கடந்து இருக்கும்.
ஸோ ஒரு ரொட்டேஷன்றது எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே எத்தனை வந்து நிற்க வச்சாதான் அது ஒரு ரொட்டேஷன். கரெக்டாக? அப்போ அதுதானே சுற்றளவு. அப்போ 176 சென்டிமீட்டர்ன்றது அந்த சக்கரத்தோட சுற்றளவு. வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலானா 2πr. சரியா? அப்போ 2πr இதுக்கான வேல்யூ தான் எனக்கு 176ன்னு எடுத்துக்கிறேன். 2 × 22/7 × r = 176. சரியா? இதை ரெண்டாம் வாய்ப்பால் அடிக்கிறேன்னா ஒரு முறை, இது 8 முறை 16, அகைன் 8 முறை 16. 22ஆம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது 4 முறை. இந்த 7 அந்த சைடு மல்டிப்ளை ஆச்சுன்னா r = 7 நாள் 28 சென்டிமீட்டர். ஸோ அந்த சக்கரத்தோட ஆரம் 28 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். The radius of a cart wheel is 35 centimeter. How many revolutions does it make in travels a distance of 154 meter? ஓகேம்மா, எங்கிட்ட 154 மீட்டர் தொலைவு ஒரு கார், அதாவது ஒரு மாட்டு வண்டி சக்கரம் வந்து கடந்திருக்கு. ஓகேவா? அப்படின்னா எத்தனை முழு சுற்றுகள் சுற்றி இருக்கும்னு கேட்குறாங்க. போன கொஷினில் அது 20 சுற்றுகள்னு சொல்லிட்டாங்க. இங்கே அது எத்தனை சுற்றுகள்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ இந்த சம் எப்படி போடலான்னா, எங்கிட்ட மொத்தமாக அந்த சக்கரம் கடந்த தொலைவு 154 மீட்டர்னு தெரியும். ஆனால் இங்கே கொஷினில் பாருங்கள் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க ரேடியஸை. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டரா? அப்போ 154 மீட்டருக்கு அந்த 154 அப்படியே எழுதுங்க. 100ல் 2 0 இருக்கா? அந்த 2 0 சேர்த்துங்க. அப்போது 15,400 சென்டிமீட்டரா. ஸோ மொத்தமாக அந்த மாட்டு வண்டி சக்கரம் 15,400 சென்டிமீட்டர் தொலைவு கடந்திருக்கு. ஓகேவா? எனக்கு இப்போ என்ன தெரியணும்னா, ஒரு சர்க்கிள், அதாவது இப்படி ஒரு தடவை சுற்றுதுன்னா அதுக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் தொலைவு தேவை, அதாவது அந்த மாட்டு வண்டி சக்கரத்தோட சுற்றளவு தேவை. அதுதான் ஒரு சுற்றுக்கு அது கடந்த தொலைவு. சரியா? ஞாபகம் வச்சுங்க, அந்த மாட்டு வண்டி சக்கரத்தோட சுற்றளவு தான் ஒரு சுற்றுல அது கடந்த தொலைவு. சரியா? இப்போ சுற்றளவுனா என்னம்மா? இதுதானே. இதுதான் அந்த மாட்டு வண்டி சக்கரம் ஒரு சுற்றுல கடந்த தொலைவு. இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது இதுக்கு என்ன ஃபார்முலா? 2πr தானே. ஸோ 2 × 22/7 ரேடியஸ், ஆரம் வந்து 35ன்னு சொல்லிட்டாக. இது ஒரு முறை, இது 5 முறையா? அப்போ இதை பெருக்குனா 2 × 24, 2 × 22 44, 44 × 5 220பா. கரெக்டா? ஸோ அப்போது 220 சென்டிமீட்டர் தொலைவு ஒரே ஒரு முறை சுற்றினா அது செலவாகிற தொலைவு, அதாவது கடந்த தொலைவு. ஞாபகம் வச்சுங்க, ஒரு சுற்றுக்கு அந்த மாட்டு வண்டி கடந்த தொலைவு 220 சென்டிமீட்டர். ஆனால் அது மொத்தமாக சுத்தந்து 15,400 சென்டிமீட்டர். அப்போது இதை 220ஆல் டிவைட் பண்ணால் அது எத்தனை சுற்றுன்னு சொல்லிடலாம். சரியா? ஸோ ஒரு சுற்றுக்கு ஆனதை கீழையும் மொத்தமாக அந்த சென்டிமீட்டர் கடந்த தொலைவை மேலேயும் எழுதிக்கிட்டேன். சரியா? இப்போ 22 11ஆம் வாய்ப்பாலில் இது 2 முறை, அதே 11ஆம் வாய்ப்பாலில் ஓர் 11 11 மீதி 4 44 போது 4 முறை ஒரு 0. ரெண்டாம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது 70 முறையா? அப்போ 70 சுற்று சுற்றி இருந்தால் தான் அது 15,400 சென்டிமீட்டர் தொலைவை கடந்திருக்கும். சரியா? அப்போ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ கண்ணன் டிவைட்ஸ் எ சர்க்குலர் டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் 14 சென்டிமீட்டர் into 4 equal parts. வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் எ குவாட்ரண்ட் ஷேப் டிஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்ணன் என்பவர் 14 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட தகட்டை 4 சமபாகங்களாக பிரிக்கிறார். அதன் ஒரு கால்வட்டத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி ஒரு வட்டம் இருக்குப்பா, இதுக்கான ரேடியஸ் 14 சென்டிமீட்டர். இதை நான் என்ன செய்கிறேன்னா 4 சமபாகங்களாக பிரிக்கிறேன். ஸோ இப்படி பிரிச்சுக்கிறேன்னு வைங்களேன். இப்படி பிரிச்சுக்கிறேன்னா இதில்
ஒரு கால்வட்டத்தின் சுற்றளவு. அப்போ இது மட்டும் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன், இதுக்கான சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் தேவை. அப்போ இது ஒரு 14 சென்டிமீட்டர், கரெக்டா? இது ஒரு 14 சென்டிமீட்டர். எனக்கு சுற்றளவு வேணும். கால்வட்டத்தின் சுற்றளவுக்கு என்னமா ஃபார்முலா? நான் ஏற்கனவே சொன்னேன், 25/7 இன்ட்டு ஆர். இதுதானே 25/7 இன்ட்டு ஆர். இதுதான் கால்வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா. ஸோ இதில் 25/7 இன்ட்டு ஆர் வந்து 14. 7ஆம் வாய்ப்பால் இது ஒரு முறை, இது 2 முறையா? 25யும் 2ஐயும் பெருக்குனா 50 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் அதில் ஒரு கால்வட்டத்தின் சுற்றளவாக இருந்திருக்கும். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சால் இது 2 லைன் கால்வட்டத்தின் இல்லையா, நீங்கள் இதில் யூஸ் பண்ணாலும் ஆன்சர் வரும். π/2 + 2 இன்ட்டு ஆர். இதில் அப்ளை பண்ணாலும் கால்வட்டத்தின் சுற்றளவுக்கான ஆன்சர் 50 சென்டிமீட்டர் கரெக்டாக வரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போமா? அடுத்து, எ பார்க் இஸ் சர்க்குலர் இன் ஷேப். த சென்ட்ரல் போர்ஷன் ஆஸ் பிளே திங்ஸ் ஃபார் கிட்ஸ் சரௌண்டட் பை எ சர்க்குலர் வாக்கிங் பாத்வே. Find the walking area whose outer radius is 10 meter and inner radius is 3 meter. ஓகேம்மா, ஒரு பூங்கா வட்ட வடிவில் இருக்குது. அதன் மைய பகுதியில் குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி, அதாவது இப்போ இதுதான் இருக்குன்னு வைங்களேன், இதில் இந்த சென்டர் இருக்குல்லங்க, இந்த ஏரியா குழந்தைகள் விளையாடுற இடமா கொடுத்துருக்காங்க. சரியா? அதனை சுற்றி வட்ட வடிவ நடைப்பயிற்சி பாதை. ஸோ இந்த பாதையில் இது நடைப்பயிற்சி பாதை, இங்கே நடந்து போகிறாங்களாம், வாக்கிங் ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படி இருந்தால் அந்த பூங்காவின் வெளிவட்ட ஆரம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதுதான் சென்டர் பாயிண்ட்னா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குல்லங்க, அந்த எண்டு வரைக்கும், இது வெளிவட்ட ஆரம். இதுக்கான அளவு தான் அங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க, 10 மீட்டர். சரியா? இன்னர் ரேடியஸ் உள்வட்ட ஆரம் அப்படின்றது இது வரைக்கும் தான், இந்த உள்ளே இருக்கிற வட்டம் இருக்குல்ல, அது வரைக்குமான ரேடியஸ் 3 மீட்டர். ஸோ இப்படி இருந்தால் நடைப்பயிற்சி பாதையோட பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது எனக்கு இந்த ஏரியாவுக்கு மட்டும் பரப்பளவு என்னவாக இருக்கும், இதுதான் எனக்கு தேவை. நான் என்ன செய்கிறேன்னா, வெளிவட்ட ஆரம்னு ஒன்று கொடுத்தாங்களப்பா, இந்த வெளிவட்டம், இதுக்கு πr² கேபிட்டல் R² எடுத்துக்கிறேன். சரியா? உள்வட்ட ஆரம்னு ஒன்று கொடுக்குறாங்கல்ல, அது πr² எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ இந்த வட்டத்துக்கு πr², சின்ன ஆறு. இந்த வெளியே இருக்கிற வட்டத்துக்கு கேபிட்டல் R. ஓகேவா? ஸோ வெளியே இருக்கிற வட்டத்திலிருந்து உள்ளே இருக்கிற வட்டத்தை கழிச்சா எனக்கு இந்த இடம் சொல்லிடலாமா, அந்த வாக்கிங் ஏரியா கிடச்சிடுமா பாரு. சரியா? அப்போது இதுலேருந்து இதை கழிக்கிறேன். அப்படி கழிச்சாதான் எனக்கு அந்த நந்து போகிற இடத்துக்கான அளவு என்னன்னு தெரியும், அதுக்கான ஏரியா என்னன்னு தெரியும். ஸோ இதில் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துக்கிறேன். R² - R² வருமா? 22/7 10² - R வந்து 3², அதாவது 9ன்னு வரும். அடுத்த ஸ்டெப் எழுதிக்கலாம், 3². 22/7 100 - 9, 22/7 91ன்னு வருமாப்பா. இது 7ஆம் வாய்ப்பாலில் ஒரு முறை, இது 13 முறை. 22ஐயும் 13ஐயும் பெருக்குனா 286 மீட்டர்² அப்படின்றது ஆன்சர். சரியா? இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 22 13 இதுதானமா வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இதை மட்டும் பெருக்குங்க. 3 2 6ஆப்பா. அப்போ 6ல் முடிகிறது ஆன்சர்ப்பா. 6ல் முடிகிற மாதிரி இருக்கிறது இந்த ஒரு ஆப்ஷன் தான்ப்பா. சரியா? அப்போ இதுதான் ஆன்சர். எனக்கும் 22ஆம் வாய்ப்பா தெரியாது, 13ஆம் வாய்ப்பாடு கூட ஓகே, 22ஆம் வாய்ப்பா தெரியாது. ஆனால் அந்த ஆப்ஷனை வச்சு யோசிக்க கற்றுக்கணும். அப்படி இருந்தால் தான் மார்க் வரும். நல்லா படித்தாலாம் வேலை கிடைச்சிடாதுங்க. சரிங்களா? நாசுக்காக படிக்கணும். அப்படி இருந்தால் தான் இங்கே வேலை கிடைக்கும். சரியா? ஸோ ஹார்ட் ஒர்க்கும் வேணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும். ஸோ பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஒன், த டயாமீட்டர் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் 10 சென்டிமீட்டர். P is the point lying outside the circle. From that point P, 2 tangents are drawn to the circle. இந்த கொஷின் பார்க்கும்போதே 10th அந்த செய்முறை வடிவேல்னு ஒன்று இருக்குல்லங்க, ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி, அதுதான் ஞாபகம் வருது. சேம் அதே கொஷின் தான் இது. என்னன்னா, ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளோட விட்டம் வந்து பாருங்கள் 10 சென்டிமீட்டர். விட்டம் 10 சென்டிமீட்டர்னா ஆரம் 5 சென்டிமீட்டரா?
ஆரம் 5 சென்டிமீட்டர். வட்டத்தின் வெளியே P என்ற புள்ளி உள்ளது. ஸோ வட்டத்துக்கு வெளியே, சரியா, வட்டத்துக்கு வெளியே Pன்ற ஒரு புள்ளி இருக்கு. நம்ம வேணா இதை எப்படி எடுத்துக்கலாம், இதுவும் 5 சென்டிமீட்டர் தானம்மா. வட்டத்துக்கு வெளியே Pன்ற ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன், சரியா. ஸோ இது ரேடியஸ்பா. இப்போ இப்படி எடுத்துருக்கேன். நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு வட்டம் இருக்குன்னா அதில் இது மட்டும் ரேடியஸ் இல்லைங்க, இது எல்லாமே ரேடியஸ் தான், எல்லாமே ஆரம் தான், எல்லாமே ஒரே அளவு தான் இருக்கும். இது 5 சென்டிமீட்டர்னா எல்லாமே 5 சென்டிமீட்டர் அப்படி தான் இருக்கும், சரியா. அது சென்டர்லேருந்து எந்த சைடு பார்த்தாலும் ஈக்குவலாக ஒரே அளவு தான் இருக்கும், ஓகேவா. அப்போ இதை நான் ஆரம்னு எடுத்துக்கிறேன், 5 சென்டிமீட்டர்னு. இப்போ பாருங்கள், வட்டத்தின் வெளியே P என்ற புள்ளி உள்ளது. புள்ளி Pயிலிருந்து வட்டத்திற்கு 2 தொடுகோடுகள் வரையப்பட்டுள்ளது. ஸோ இந்த சைட்லேருந்து ஒரு தொடுகோடு, இந்த சைட்லேருந்து ஒரு தொடுகோடு, சரியா. தொடுகோடு தொட்டு போலனா அப்புறம் பிரச்சனை. ஸோ தொட்டாச்சு. 2 தொடுகோடு இருக்குப்பா, சரியா. அதாவது இங்கிலீஷில் 2 டேஞ்சன்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ட்ரான் ஃப்ரம் ஏ சர்க்கிள். த லென்த் ஆஃப் த ஈச் டேஞ்சன்ட் இஸ் 12 சென்டிமீட்டர். அதாவது ஈச் டேஞ்சன்ட்டோட அளவு வந்து 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் P அண்டு த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அளவு என்னன்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக, சரியா. ஸோ பாருங்கள், இது 12ன்னு கொடுத்துதாங்களாம்பா. இந்த அளவு என்னன்னு கேட்குறாங்க, ஓகேவா. இப்போ இதில் நான் என்ன செய்கிறேன்னா, ஏற்கனவே ஒரு ஷார்ட்கட் சொன்னேன், 5. இது பார்க்க இப்படி நேராக இருக்குமா, சரியா. இது நேராக இருக்குன்னா, இல்லை இப்படி பாருங்களேன், இதை மாற்றி இப்படி வரையலாமா நம்ம. இப்படி வரையும் போது இதில் எனக்கு என்னென்ன தெரியும் தெரியுமா, இந்த அளவு தான் கேட்குறாங்க, இந்த அளவு 12ன்னு சொல்லியிருக்காங்க, இந்த அளவு 5ன்னு தெரியும், ஓகேவா. ஸோ இந்த டைகிராமை நான் இப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எனக்கு கொஷினில் பாருங்கள், இந்த மாதிரி 5, 12 இது கொடுத்தா இன்னொரு நம்பர் கண்டிப்பாக 13 தாங்க இருக்கும். இது நான் ஆல்ரெடி சொன்னேன், பிதாகரஸ் எண்கள், பித்தகோரியன் எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 3ஆவது நம்பர் கண்டிப்பாக 13 தான் இருக்கும். இல்லைனா பிதாகரஸ் தீரம் என்னங்க சொல்லுது, 5 ஸ்கொயரையும் 12 ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் அது எக்ஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குமா, அதாவது இந்த இடத்தோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும், சரியா. அப்போ 25 + 144 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரு, 169 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரு. எக்ஸோட வேல்யூ 13ன்னு வரும், ஓகேவா. எக்ஸோட வேல்யூ 13ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். ஆக்சுவலாக இந்த சம்மில் நீங்கள் இந்த சம்மை போட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த கொஷினுக்கான ஆன்சர் 13ன்னு சொன்னேன். ஆனால் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கொஷின் ஓகே, ஆன்சரை வர வைக்கணும் அப்படின்னு நீங்கள் போட்டிருக்கலாம். பாருங்கள், குரூப் 1ல் 2016 கொடுத்துருக்காங்க. ஆனால் இதே சம்மு 10th புக்கில் இருக்குங்க. அந்த 10th புக்கில் எப்படி தெரியுமா கொடுத்துருப்பாங்க, இந்த அளவை 13ன்னு கொடுத்துருப்பாங்க, சரியா. அதாவது இதை 5 கொடுத்துட்டு இந்த அளவு இருக்குல்லப்பா, இந்த அளவை அவங்க 13ன்னு கொடுத்து அங்கே சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த 3 நம்பர் மாறி மாறி வர மாதிரி ஏதாவது 2 நம்பர் கொடுத்துருவாங்க, ஒரு நம்பர் அங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், சரியா. நீங்கள் யோசித்து போட்டிங்கன்னா இந்த சம் போட்டுடலாம். பிதாகரஸ் தியரம் தான் வச்சு போடணும். இது ஆக்சுவலாக நம்ம 10th படித்த அந்த செய்முறை வடிவியல் தான், சரியா. ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த அளவு என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த 2 அளவையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினா போதும். இங்கே 1 12, இன்னொன்று 5 ஸ்கொயர் பண்ணி கூட்டினா 13 ஸ்கொயர் 169ன்னு வரும். ஸோ 13 ஆன்சர், சரியா. ஸோ லாஜிக்கலாக யோசிச்சு போடுங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் ஆல்ரெடி நம்ம ஒரு சம் இப்போ பார்த்தோம்ல, நடுவில் வந்து அந்த குழந்தைகள் இருக்காங்க, சரியா, வெளியே சுற்றி வட்டப்பாதை இருக்குன்னு. சேம் அதே கான்செப்ட் தாம்மா. ஒரு சர்க்குலர் பார்த்து அதில் 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள் இருக்குது, சரியா. ஒரு சர்க்கிள் வந்து 56, நம்ம வேணால் இப்படி எடுத்துப்போம். 2 சர்க்கிள் இருக்கா, ஒன்று 56 மீட்டரு, இன்னொன்று 49 மீட்டரு, இப்படி இருக்குது, சரியா. இப்படி இருக்கும்போது இதுக்கான அந்த வட்டப்பாதை இருக்குல்லங்க, இதுக்கான பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் வட்டப்பாதை, சரியா. இப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன், பை கேபிட்டல் R² மைனஸ் பை ஸ்மால் r². இல்லை பை கேபிட்டலை வெளியே எடுத்துருங்க,
அதாவது பையை வெளியெடுத்துருங்க. r² மைனஸ் r²ன்னு வருமா? சரியா? அப்போ 22/7 இன்ட்டு 56² மைனஸ் 49² அவ்வளோதான். 22/7 இதையும் நான் பெரிய நம்பராக இருக்குது, இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு முறை அதை ப்ளஸ் பண்ணுங்க, இன்னொரு முறை அதை மைனஸ் பண்ணுங்க. ஏன்னா இது பார்க்க a² மைனஸ் b² மாதிரி இருக்கா? அப்போ ஃபார்முலா என்ன? a + b இன்ட்டு a மைனஸ் b. ஒரு முறை ப்ளஸ்ஸு ஒரு முறை மைனஸு. அப்போ 22/7 இதை ஆட் பண்ணிங்கன்னா 56 49 ஆட் பண்ணால் 105ன்னு வருதாப்பா? இன்ட்டு இதை கழிச்சிங்கன்னா 7ஆ? இந்த 7க்கு இந்த 7 அடிச்சிட்டேன். சரியா? அப்போ 105ஐயும் 22ஐயும் பெருக்கிறேன். 2×5 10 2, இங்கேயும் 2×5 10ன்னு வரும். 2310 மீட்டர்² அப்படின்றது ஆன்சர், ஆப்ஷன் பி. சரியா? ஸோ ஐடியா மட்டும் புரிஞ்சுங்க. இதே மாடலில் ஒரு சம் பார்த்துருக்கோம். அந்த நடுவில் குழந்தைகள் விளையாடுற இடமும் சுற்றி நடைபாதையும் இருந்தா நடைபாதையோட பரப்பளவு என்னன்னு அங்கே கேட்டாங்க. இங்கே வட்டப்பாதையின் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் விஷயம். சரியா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஒரே ஒரு கொஷின் தாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, ஆரம் 35 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி அரைவட்டத்தின் பரப்பளவு என்னவாக இருக்கும், பரப்பளவு என்னவாக இருக்கும், சுற்றளவு என்னவாக இருக்கும் அப்படின்னு மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? இந்த ஒரு கொஷின் மட்டும் ட்ரை பண்ணி ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? ஸோ இதோட உங்களுக்கு சர்க்கிள் முடியுது. நான் அந்த சர்க்கிள்லே அதிலே செமி சர்க்கிள் எப்படி போடணும், குவாட்ரண்ட் எப்படி போடணும், செக்டார் கொடுத்தா எப்படி போடணும் எல்லாமே சொல்லிட்டேன். சரியா? இப்போ அடுத்த கிளாஸு குவாடிலேட்ரல் நாற்கரம் பேஸ் பண்ணி எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். அதோட 2D முடியுது. சரியா? ஸோ இது எல்லாமே டைப் வைஸாக, அதாவது ஷேப் வைஸாக சொல்கிறதுக்கு ரீசனே என்னென்னா, எங்கே போனாலும் 4 கொஷின் 5 கொஷினுக்கு மேலே நம்ம எத்துன்னு போய் சேர்க்க முடியல. இது இங்கேயாவது நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10 கொஷினாவது ஒரு ஷேப்புக்கும் கொடுத்தா தான் கொஞ்சமாவது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால தான் கொடுத்தது. சரியா? ஸோ மோஸ்ட்லி முக்கியமான கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பார்த்தாலும் பத்தாதுங்க. ஸ்கூல் புக் எடுத்து திருப்பி இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஆன்சர் வரும். சரியா? நெக்ஸ்ட்டு இன்னொரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றிகள் பல. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றிகள் பல.